என் பேர் வி.கே. முத்துலிங்கம். ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர். நான் இங்கே பிறந்த முதல் இங்கே இருக்கிறேன். பரம்பரை எல்லாமே இதே இடத்தை சேர்ந்தவங்க தான். இந்த புராதன சின்னங்கள் ஒன்றாக கருதப்படுற இந்த மொட்டைக்கோரி என்று சொல்கிற இடம் பிரிட்டிஷ் அரசாங்க நிர்வாகத்துக்கு முதல் இருந்த ஆக்களால் அது அவ்வளோதான் கட்டுப்பட்டது. அதில் கட்டி இந்த ஏதோ பாலமீன் ஒரு துறைமுகமாகவே இருந்தது. அது துறைமுகத்தை ஆத்துவாயை காட்டுறதுக்கு, அந்த மூத்துவாரம் ஆத்துவாயை காட்டுறதுக்காக கப்பல்கள் வர்றதுக்காண்டி ஆத்துவாயை காட்டணும். அதுக்காக வேண்டி தான் அந்த மொட்டைக்கோரி அவடத்தட்டுறது. அப்போ அவடத்திருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், அவடத்தில் மாஸ்டராண்ட மடு என்ற இடத்துல தான் ஆத்துவாய் நேரத்தோடு ஓடுனது. அதனால தான் அவடத்தை கட்டிக்கிறாங்க. அப்போ அதில் அந்த நேரம் இங்கேருந்து கூடுதலான சாமான்கள் என்றால் அந்த மரங்கள், தேங்காய்கள், வேறு பொருள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம். அதே நேரத்தில் ஊர்காவல்துறை, அடுத்து தூத்துக்குடி துறைமுகம், அங்கேருந்து சீமேந்து, ஓடு, மற்ற வேறு சாமான்கள், வெங்காயம், வேறு பஞ்சு கூட இங்கே எல்லாம் அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இங்கேருந்து தான் அம்பாறை கூட சாமான்கள் இதே துறைமுகத்தினூடாக போயிருக்குது. அதனாடி தான் அந்த லைட் ஹவுஸ் அதில் பிரதான முக்கியமாக இருந்தது. பிறகு திரும்ப அந்த மொட்டைக்கோரி என்ற இடத்துல ஆத்துவாய் அவிடத்தால் இருந்து நகர்த்தப்பட்டது. அங்கால கடல் மண் வளத்து கொண்டு போக ஆத்துவாயை வேறு இடத்த வெட்டி வேறு இடத்த போயிடுச்சு. இப்போ இருக்கிற லைட் ஹவுஸ் முகத்துவாரம் இந்தியாவில் வந்தபடியாக தான் இவ்விடத்தை அதை கட்டிக்கிறோம். 1913ஆம் ஆண்டு. அது அந்த 13ஆம் ஆண்டு கட்டின காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் அந்த மொட்டைக்கோரிக்கு நேர இருந்த இடத்தை நிரப்பி ஒரு 500 மீட்டருக்கு அங்கால வளர்ந்தது. ஆனபடியாக தான் அந்த இடம் இப்போ மொட்டைக்கோரி தனிமையாக இருக்கிறதுக்குரிய காரணம் அதுதான். இல்லாட்டி அதிலேயே இருந்திருக்கும் தொடர்ந்து. அது இடத்த முகத்துவாரம் வேறு இடத்த நகர்ந்து போனபடியாக தான்.